அனைவருக்கும் வணக்கம். முருகன் சிலையை வீட்டில் வச்சா நமக்கு முன்னேற்றம் ஏற்படாதுன்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க. அது உண்மையாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சகோதரி லைவ்ல வந்து 6 மாசம் முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து சொந்தமா ஒரு இடம் கூட இல்லை. உங்க சேனல்ல இந்த சிறுவாபுரி பதிகத்தை வந்து நான் தொடர்ந்து வந்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து சொந்தமா ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இப்ப நான் ஒரு லேண்டுக்கு ஓனர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 2 சகோதரிகளுக்கும் நம்ம முதல்ல நன்றியை சொல்லிட்டு, நீங்க வந்து முருகப்பெருமானுடைய பக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை, இந்த கேள்விகளுக்கான பதில், இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். முதல்ல அந்த சகோதரி வந்து சொன்னது, அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து முருகன் சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சா முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு. அந்த சகோதரிக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, சாமியே இல்லைன்னு சொல்ற கூட்டமும் இந்த நாட்டில் இருக்கு, கடவுள் தான் எல்லாமேன்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. இந்த 2 கூட்டத்துக்குமே வந்து பிரபஞ்சம், இந்த பஞ்சபூதங்கள் எதுவுமே வேறுபாடு காட்டுறதில்ல. மழை வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றவங்களுக்கும் சாமி கும்பிடாதவங்களுக்கும் வந்து வெயில் தான் அடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல எல்லோருக்குமே எல்லோரும் பொதுவானது, பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு செஞ்சு காட்டியிருக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது வேணா வாய் வார்த்தையில யார் வேணா சொல்லலாம், ஆனா உண்மையா செய்யறது பிரபஞ்சம், இந்த கடவுள், இந்த இயற்கை மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமான் கடவுளை இந்த ஊர் மட்டும் இல்ல, நம்ம நாடு மட்டும் இல்ல, தமிழ் கடவுளான முருகப்பெருமான தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து சிலையை வச்சு வழிபாடு செய்யறாங்க. ரொம்ப பெரிய சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேலத்துல கூட கட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. மலேசியால கூட வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அவ்வளோ கம்பீரமா இருக்காரு. ஸோ எங்கெல்லாம் தமிழ் இருக்கோ, எங்கெல்லாம் தமிழ் கடவுள் இருக்காரோ அங்கெல்லாம் முருகன் இருப்பாரு. அப்படிப்பட்ட நம்ம வீட்டுல தமிழன், நம்மளாம் ஒரு தமிழன் தான் சொல்லுவோம், தமிழ்நாட்டுல இருக்கோம், நம்ம வீட்டுல தமிழ் கடவுள் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அந்த சகோதரிக்கும் அதை தான் நான் சொன்னேன். கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட்டத்துக்கும் சரி, கடவுள் இருக்காங்கன்னு சொல்ற கூட்டத்துக்கும் சரி, எல்லோருக்குமே பொதுவானது கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து 2 பேருக்குமே வந்து பேசும் பொருளாக தான் இருப்பாரு எப்பவுமே. அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமான நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்மளுடைய நேரம் காலம், நம்மளுடைய கர்ம வினைகள், நம்மளுடைய நல்லது கெட்டது இதை பொறுத்து தான் வருமே தவிர, நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய செயல்களை பொறுத்து தான் வருமே தவிர, சிலைகளை வச்சு வழிபாடு செய்யறதுனால எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் வந்து முருகன் சிலைகள் வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இருக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணிடணும். ஒரு கட்டவரல் சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி வழக்கும் நம்ம வந்து முருகப்பெருமான் சிலையை வீட்டுல வைக்கலாம். அதுக்கு மேல நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆகம விதிமுறைப்படி நம்ம வந்து அபிஷேகம், ஆராதனை, தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம், இதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும். அப்படி வைக்க முடிஞ்சா நம்ம வந்து பெரிய சிலைகள் வைக்கலாம். அப்படி வைக்க முடியாட்டி நம்மளால முடிஞ்ச சின்ன சிலைகள் வைக்கலாம். இல்ல போட்டோ வந்து வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இதுல ஒண்ணுமே தவறு கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல வந்து நான் வந்து சிலைகளும் வச்சிருக்கேன், போட்டோவும் வச்சிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தோணுது கிடையாது, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நான் நினைச்சது கிடையாது. அப்படியே வந்து ஏதாவது தடைகள் வருது, எனக்கு நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய கர்ம வினைகள், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய வீட்டுல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்தினால நான் வந்து கொஞ்சம் துன்பப்படணும்னு இருக்குமே தவிர, முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனாலயோ அவர் சிலையை நம்ம வீட்டுல வைக்கிறதுனாலயோ எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த கருத்தை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையும் வந்து எழுதுங்க. முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா வாராகி வாராகின்னு கொஞ்ச நாள் வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிவன் 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 அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சாமி கும்பிடுறது ட்ரெண்டிங்காக இல்லை, நம்மளுடைய மனசுக்கு அமைதியை தரக்கூடிய கடவுள் யாராக இருந்தாலும் அவங்கள வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அவங்கள மனப்பூர்வமா வந்து வேண்டலாம். இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்டா வந்துட்டு போற ஒரு ரீல்ஸ் மாதிரி கிடையாது கடவுளும் பக்தியும். அது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா நம்ம மனசுல, ஆள் மனதுல நம்ம கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பண்பாடு, கலாச்சாரம், இதோட சேர்ந்து பக்தியும் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, ஏத்த வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை நமக்கு எடுத்துக்க கூடாது. அவங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால எதை பண்ண முடியலையோ அதை வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு சில கூட்டம் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது பெரிய இடத்துல இருந்து சின்ன இடம் வரைக்கும் எல்லாமே வந்து நாட்டுல இருந்து வீட்டுல வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா, மனசுக்கு திருப்தியா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களால முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் ஆசை இருக்கா, குட்டியா ஒரு சிலை வாங்கி நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லையா, போட்டோ வச்சு
வழிபாடு செய்யலாம். அதுக்காக முருகப்பெருமானை வச்சா முன்னேற்றம் இருக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அந்த முருகப்பெருமானே வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிக்குவாங்க. நீங்க கவலைப்படாம பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அடுத்தது சிறுவாபுரி முருகனுடைய பதிகத்தை படிச்சு ஓன் லேண்ட் வந்து வாங்கிட்டேன். 6 மாசம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு லேண்ட் வாங்குவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த சகோதரி சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க சீக்கிரமா அந்த இடத்துல வந்து வீடு கட்டி சொந்த வீட்டுல நல்லபடியா வந்து வாழணும், அந்த முருகப்பெருமானோட ஆசையோட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் பதிகம் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ நம்பிக்கையோட படிங்க. இந்த பதிகம் படிச்சா வந்து நமக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இப்ப யூடியூப்ல அதிகமா வந்து பேசப்படுற பொருள் எதுன்னு தெரியுங்களா? மேனிஃபெஸ்டேஷன், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டதே வந்து இந்த மாதிரி பாடல்கள் தான். அது யாராக இருந்தாலும் சரி, அருணகிரிநாதராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனசுல இருக்கிற அவங்க அனுபவிச்ச அந்த எண்ணத்தை பாடல்களா பாடி இது மாதிரி வருங்கால பக்தர்களும் வந்து நம்மள மாதிரி பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நோய் தீரவும், வீடு கட்டவும், கல்யாணமாகவும், இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களுக்கும் இந்த மாதிரி பாடல்கள் பதிகங்கள்லாம் வச்சிருக்காங்க. திருப்புகள் படிச்சா ஒரு விஷயம் நடக்கும், இந்த வேல்மாறல் படிச்சா ஒரு விஷயம் நடக்குது, சண்முக கவசம் படிச்சா ஒரு மாற்றம் நடக்குது. அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசுற ஒரு விஷயமா தான் இந்த பாடல்களை நான் பார்க்கறேனே தவிர இந்த பாடலை படிச்ச உடனே நமக்கு வந்து எல்லாம் நடந்துரும் அப்படிங்கிறது இல்லை. தொடர்ந்து அந்த பாடலை படிக்கும்போது அதுல இருக்க வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, சிறுவாபுரி பதிகம் படிச்சா வீடு கண்டிப்பா கட்டுவோம், அந்த முருகப்பெருமாள் நடக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா டெய்லியுமே, அந்த எண்ணங்கள் ஒரு நாள் வந்து கனவுகள் நினைவாகும் அப்படிங்கிறதான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி. அதுக்காக தான் இதெல்லாம் வந்து படிக்கிறோம். இப்ப பெரிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்மளுடைய சிஎம் சார் விஜய் சார் வந்து பண்ணியிருக்காரு இல்லையா? அவருடைய படங்கள்ல கொஞ்சம் சில வருடங்களாவே வந்து பாத்தீங்கன்னா தலைவால இருந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, அவரோட கட்சி வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களா தான் வந்து பாடல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்துல வந்து பண்ண மாதிரி தான் இப்ப ரியலா நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம ஆள் மனசுல விதையா விதைக்கும் போது கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமா இப்ப நம்மளோட சீஃப் மினிஸ்டரா வந்து 2.5 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்து அந்த சிஎம் சேர்ல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம வந்து கட்சி சார்ந்து பேசல, அந்த மனசு சார்ந்து பேசுறோம். அந்த ஆள் மனசுல அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா அந்த எண்ணங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை. அது மட்டும் இல்லாம ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்னவர் நேரா வந்து எங்க போனாரு, பிரச்சாரம் முடிஞ்சு திருச்செந்தூர் முருகனை பார்க்க தான் போனாரு. திருச்செந்தூர் முருகனை பார்த்து முன்னேறாம வந்தாரா? முன்னேறி சேர்ல போய் எவ்வளவு இடையூறுகள் வந்துச்சு, எவ்வளவு தடைகள் வந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி அந்த சிஎம் சீட்ல உட்காந்து கையெழுத்து போட்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆணையெல்லாம் பிறப்பிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி வந்து நமக்கும் வந்து அந்த முருகப்பெருமான் நல்லது நடப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்து மேல ஆசைப்படுறோம், அடம் பிடிக்கிறோம், அது மேல வந்து ரொம்ப வந்து தீவிரமான ஒரு பக்தியோட இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி. இந்த பிரபஞ்சத்தோட சக்தியையும் இந்த ஆள் மனசருடைய பேசுறதையும் நான் ரொம்ப அதிகமா பண்ணுவேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மனசுல எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற விஷயத்த வந்து மறக்க மாட்டாங்க, அதை வந்து மறுக்கவும் மாட்டாங்க. அதனால நம்ம எண்ணத்துல என்னென்ன விதை விதைக்கிறோமோ அது ஒரு நாள் விருட்சகமா வந்து வளர்ந்து நிற்கும், நமக்கு வெற்றியை வந்து தரும். அதனால இந்த செவ்வாய்க்கிழமை நல்லபடியா செவ்வாய் ஹோரையில கடனை வந்து அடைக்கிறவங்க அடைங்க, முருகப்பெருமான நல்லபடியா நம்புங்க, செங்கல் வழிபாடு செய்யறவங்க செய்யுங்க, சிறுவாபுரி பதிகம் படிங்க, திருமணமாகணும், நோய் தீரணும் அப்படின்னா சண்முக கவசம் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் வந்து பாருங்க. நல்லபடியா முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி அந்த அபிஷேக பாலையும் எடுத்து குடிச்சிட்டு அபிஷேக நீரை அந்த செவ்வரளி மலர் செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திரும்ப வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா முருகப்பெருமானுக்கு அழகழகான மலர்களை கொடுக்குற அந்த செடிக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண நீரை வந்து அப்படியே வந்து நான் வந்து செலுத்திட்டேன். ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அந்த சகோதரி சீக்கிரமா வீடு கட்டணும், யாரெல்லாம் வீடு கட்டணும், திருமணம் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, குழந்தை பேர் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோருக்குமே இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்களா வந்து மாறும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.